ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க சுகர் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது தாங்க சுகர் பீட். இன்றைக்கி நம்ம இந்த பீட் வச்சு தாங்க ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், சுகர் பீடில் நான் ஏஸ்டார் பிராண்டட் தாங்க வாங்கியிருக்கேன். சுகர் பீட் இது போல் தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே சின்ன சின்னதாக தாங்க இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்கில் சுகர் பீட் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பார்டர் லைனுக்கு மற்ற டிசைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அவுட்லைனாக கொடுக்கறதுக்கு நம்ம சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணுவோங்க. அதனால் ஆரி ஒர்க்கில் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணி கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியங்க. இன்றைக்கி நம்ம சுகர் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. பாருங்கள், சுகர் பீட் வந்து இது போல் கொஞ்சம் அன்சேஃபாக தாங்க இருக்கும். மற்றபடி சேஃபாக கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. கொஞ்சம் சேஃப் வந்து ஒவ்வொரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். சுகர் பீடில் வந்து நான் கோல்டன் கலர் தாங்க எடுத்திருக்கேன். இதுலேயே காப்பர் கலர், சில்வர் கலர் அப்படின்ட்டு கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி கோல்டன் கலர் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். பட் ஆனால் நம்ம கோல்டன் கலர் தான் அதிகமாக ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா இது போல் ஒரு ஃப்ளாட்டான இதில் கொட்டி வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேங்க. அந்த மூடியில் தான் நான் வந்து சுகர் பீட்ஸை போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இது போலவே ஒரு ஃப்ளாட்டானதை எடுத்து அதில் வந்து பீட்ஸை போட்டு வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணுறப்ப. ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஊசியில் பீட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதனால தான். அடுத்தது நம்ம சுகர் பீட்லேயே வந்து கலர் பீட்ஸ் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது போல் நிறைய கலர்ஸில் பீட்ஸ் கிடைக்குங்க சுகர் பீட். நான் வந்து பிங்க் கலர் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆனால் இந்த கலர் பீட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம வந்து சேரீ ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கப்போ சேரீயோட கலர்லேயே நம்ம ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணலாம். அப்படின்றப்ப நமக்கு இந்த கலர் பீட்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது இல்லாமல் நல்லா அழகான ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இந்த கலர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், பிங்க் கலர் பீட் எந்தளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு ரெண்டுத்தையுமே பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். சைஸ் எல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும். பட் ஆனால் கலர்ஸ் மட்டும்தாங்க வித்தியாசமாக இருக்கும். அது வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே அந்த பீட்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் இந்த கோல்டன் கலர் அப்படின்றது வந்து கோல்டன் கலரில் கிடைக்கும், சில்வர் கலரில் கிடைக்கும், அப்புறம் காப்பரில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் ஆனால் கலர் பீட்ஸ் வந்து ரெட், க்ரீன் இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க, நான் பீட் ஒர்க் இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா இது போல் ஒரு 10 கிராம் 20 கிராம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து கோல்டன் கலர் பீடும் பிங்க் கலர் பீடும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது போல் 10 கிராமுக்கு வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம நிறைய வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிஷின் த்ரெட் தாங்க யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஷீவிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது போல் நான் கோல்டன் கலர் பீட்ஸுக்கு பாருங்கள் கோல்டன் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பீட்ஸுக்கு பிங்க் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இது போல் நீங்கள் பீட்ஸ் கலர்லேயும் த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட கிளாத், அதாவது நம்ம எந்த ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸோட கலர்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம நீடில் பார்க்கலாங்க. பீட் ஒர்க்குக்கு பாருங்கள், அயன் நீடில் இருக்குது பீட் ஒர்க்குக்கு. அதுக்கப்புறம் துளி பிராண்டடில் 24 சைஸ் நீடில் எடுத்திருக்கேங்க. இந்த 2 நீடில்லையுமே நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணலாம். ஆனால் நமக்கு அயன் நீடிலில் தான் நம்ம நிறைய பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இதே வந்து நம்ம துளி பிராண்டட் நீடிலில் நம்ம அந்தளவுக்கு பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது அதனுடைய முனைப்பகுதி பாருங்கள் ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். அந்த பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதே அயன் நீடில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அதனால் நம்ம பீட்ஸ் வந்து நிறைய லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பீட் ஒர்க்
ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ண வேண்டியது நீடில் தாங்க. நீடிலில் அது வந்து ஃபஸ்ட்டு அயன் நீடில் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ்லலாம் அடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அயன் நீடில் தாங்க ரொம்பவே பெட்டராக இருக்கும். அப்போ தான் ஸ்பீடும் வரும், நமக்கு பீட்ஸும் நிறைய லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் அயன் நீடில் செலெக்ஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இல்லை சிஸ்டர் நான் இவ்வளோ நாள் துளி பிராண்டட் நீடிலில் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு துளி பிராண்டடில் தான் வரும் அப்படின்னா நீங்கள் துளி பிராண்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் அப்படியே கூடவே நீங்கள் அயன் நீடிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அயன் நீடில் ரொம்பவே ப்ராக்டிஸ் ஆயிருங்க. நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஆனால் பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் அயன் நீடில் யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக வந்து அந்த நீடில் வந்து வளையிற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப வளையிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக வருங்க. அடுத்தது நம்ம பீட்ஸ் வந்து நீடிலில் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அயன் நீடிலில் பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு இதில் பீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஊசியில் பீட்ஸை எடுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீடை வந்து ஊசியில் பிடிச்சிட்டு நம்மளோட மோதிர விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரலை வச்சு இப்படி பீடை மேலே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த பீடை வந்து கையில் எப்படி அழுத்தமாக பிடிச்சிட்டோம்னா பீடை அப்படியே நின்றுக்கும். பாருங்கள், திரும்ப ஒரு பீடை வந்து நீடிலில் பிடிச்சிட்டு நம்மளோட மோதிர விரலை வச்சு எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. பாருங்கள், நீடிலில் வச்சு ஃபஸ்ட்டு பீடை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மோதிர விரலை வச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா, இப்படி தான் பீடு எடுக்கணும். திரும்பவும் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி நம்மளோட நீடிலில் வச்சு பீடை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். நீடிலில் பிடிச்சிட்டு நம்மளோட மோதிர விரலை வச்சு இப்படி மேலே இழுத்துடணும். வீடியோவை கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீடை பிடிச்சிட்டு நம்மளோட மோதிர விரல் வச்சு அப்படியே எடுத்துடணும். நம்ம அயன் நீடிலில் வந்து நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாங்க. பாருங்கள், இது போலவே நம்ம பீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். சிலர் வந்து நம்ம பாக்ஸில் கொட்டி அப்படியே நீடிலில் வச்சு இப்படி இது பண்ணோம் அப்படின்னா அப்படியே அந்த நீடிலில் பீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அதெல்லாம் நமக்கு வரவும் வராது. அது இல்லாமல் நமக்கு பீட்ஸும் அந்தளவுக்கு தேவைப்படாது. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பீடு இல்லைன்னா 2 பீடு அது போல் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் பீட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அயன் நீடிலில் எந்த அளவுக்கு பீட்ஸ் லோட் பண்ண முடியுதுன்னு. இதில் 25லேருந்து 27 பீட்ஸ் வரைக்கும் லோட் பண்ணலாம். அடுத்தது நம்ம துளி பிராண்டட் நீடிலில் பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணலாம், எந்த அளவுக்கு லோட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ரொசீஜர் அதே தாங்க. இப்படி பாருங்கள், நீடிலில் வச்சு இப்படி பீடை பிடிச்சிட்டு நம்ம மோதிர விரலை வச்சு பீடை எடுத்துடணும். ஓகேங்களா, அப்படி பாருங்கள், நீடிலில் வச்சு பீடை பிடிச்சிட்டு அப்படியே மோதிர விரல் வச்சு அப்படியே பீடை எடுத்துடணும். இது போலவே தாங்க பீட்ஸ் வந்து எடுக்கணும். ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும். ஆனால் துளி பிராண்டட் நீடிலில் நம்மளால் 6லேருந்து 7 பீட்ஸ் வரைக்கும் தாங்க லோட் பண்ண முடியும். நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குங்க. இப்போ நம்ம துளி பிராண்டட் நீடிலில் பீட்ஸ் வந்து லோட் பண்ணியாச்சு பாருங்கள். ஆனால் நம்ம வந்து பீட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க லோட் பண்ணியிருப்போம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம வந்து 7 பீட்ஸ் வரைக்கும் தாங்க நம்மளால் லோட் பண்ண முடிஞ்சிருக்கு. இதே நம்ம பாருங்கள் அயன் நீடிலில் எந்த அளவுக்கு பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே வித்தியாசம் தெரியும். பாருங்கள், 2 நீடிலையுமே பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளியராகவே புரியுங்க 2 நீடில்லையுமே எந்த அளவுக்கு பீட்ஸ் லோட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது நம்ம மிஷின் த்ரெட்டில் இந்த மாதிரி எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அயன் நீடிலில் தாங்க ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், த்ரெட் அந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போலவே லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம நீடிலில் பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கிள் பீடு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிங்கிள் பீடு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து நீடிலில் பிடிச்சிட்டு நம்மளோட பீட்ஸை வந்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட மோதிர விரல் வச்சு நல்லா பீட்ஸை உள்ளே நல்லா தள்ளி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அப்படியே சின்னதாக ஒரு ஸ்டிச். ஓகேங்களா, பாருங்கள், இவ்வளோ தாங்க. நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே போல் தாங்க. அதே செயின் ஸ்டிச்சில் நம்ம ஒரு பீட் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான்.
ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம செயின் ஸ்டிச் போலவே தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், பீட்ஸை வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளோட மோதிர விரல் வச்சு நல்லா பீட்ஸை வந்து அப்படியே உள்ள தள்ளி விட்டுட்டு அப்படியே சின்னதாக ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே போதுங்க. பீட் ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. திரும்ப அடுத்து பாருங்கள், இப்போவும் நான் வந்து சிங்கிள் பீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு திரும்பவும் அதே போல் தாங்க. பாருங்கள், நம்ம பீட்ஸை வந்து நம்மளோட மோதிர விரலில் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து நீடிலில் பிடிச்சிட்டு இப்போ நம்மளோட மோதிர விரலில் எடுத்தோம் அப்படின்னா த்ரெட்டு, அதாவது பீட்ஸ் வந்து கீழே வந்துடும். அப்போ நம்ம பீட்ஸை வந்து அப்படியே த்ரெட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளிட்டு சின்னதாக ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இது போல் தாங்க பீட் ஒர்க் பண்ணணும். ரொம்பவே ஈஸி தாங்க பீட் ஒர்க் வந்து. பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே பர்ஃபெக்டாக வருங்க. அடுத்து நம்ம 2 பீட் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் 2 பீட் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம 2 பீடையும் ஒரே டைம்லேயே ஸ்டிச் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், 2 பீடை வந்து அப்படி நான் வந்து த்ரெட்டில் அப்படியே மோதிர விரல் வச்சு உள்ளே தள்ளி அப்படியே ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இது போல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்து டபுள் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆக ஆக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே வந்து டபுள் பீடுக்கு ஒரு ஸ்டிச் தான் கொடுக்கணும். ஏன்னா 3 பீடு 4 பீடெலாம் போட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது வந்து நமக்கு ஸ்டிச் பர்ஃபெக்டாகவே இருக்காதுங்க. எப்பயுமே நம்ம டபுள் பீடு மட்டும்தான் போட்டு ஸ்டிச் பண்ணணும். நம்ம வளைவான பகுதி அந்த மாதிரி இடத்துலலாம் சிங்கிள் பீட் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணலாம். அடுத்து நம்ம பாருங்கள், இது போலவே தாங்க பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் த்ரெட்டை பாருங்கள், அப்படி நம்ம போய் ஸ்டிச் பண்ணுறப்ப நல்லா இருந்த பீடுக்கும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற போகிற பீடுக்கும் இடையில கேப்பே இல்லாமல் நல்லா அந்த பீடை ஒட்டி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கேப் தெரியுங்க. அதனால் இருந்துட்டு நம்ம பீடை வந்து நல்லா ஒட்டி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்து நான் 4 பீடு எடுத்திருக்கேங்க. ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இப்போ 2 பீடு மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 2 பீடு போட்டு ஒரு ஸ்டிச். திரும்ப அடுத்து வந்து இன்னும் 2 பீடு போட்டு ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இது போல் நீங்கள் பீட்ஸை வந்து இப்படி தாங்க நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எடுத்தோன்னே நம்ம நீடில் ஃபுல்லாக பீட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் வரவே வராதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் பீட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டபுள் பீட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4 பீட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 6 பீட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு பீட் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட விரலில் வந்து பிடிச்சிக்க ப்ராக்டிஸ் ஆகணும். அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வர்றோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் பீட், டபுள் பீட், அதுக்கப்புறம் 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இது போல் தாங்க நீங்கள் பீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நமக்கு பீட்ஸை வந்து எப்படி விரலில் பிடிச்சி நம்ம த்ரெட்டில் உள்ளே விடணும் அப்படின்றது நமக்கு ப்ராக்டிஸ் ஆயிருங்க. அதனால தான் சில டைம் வந்து நம்மளோட மோதிர விரலில் வந்து த்ரெட் பிடிச்சிருப்போம், பீட்ஸ் வந்து பிடிச்சிருப்போம். அப்போ நமக்கு வந்து பீட்ஸ் இப்படி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி இப்போ பார்த்திங்கன்னா நான் மோதிர விரல் வச்சே கீழே வந்து பீட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். சில டைம் வந்து நமக்கு அப்படி எடுத்துகிட்டு போக வராது. அப்படின்றப்ப நம்மளோட சுண்டு விரல் வச்சும் நம்ம வந்து பீட்ஸை வந்து கீழே நம்ம கொண்டு போய் ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த விரல் வருதோ அந்த விரலை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த விரல் தான் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து சுண்டு விரல் வந்தாலும் அந்த விரலை வச்சு இது பண்ணுங்கள். மோதிர விரல் வந்தாலுமே உங்களுக்கு எந்த விரல் வருதோ அந்த விரலை வச்சு நீங்கள் வந்து பீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பீட்ஸ் வந்து பாதி அளவு தைச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள், எந்த ஒரு பீடுக்குமே இடையில கேப் இல்லவே இல்லை பாருங்கள். இது போல் தான் ஸ்டிச் பண்ணணும். கேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகேங்களா? அதனால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா பொறுமையாக பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ நமக்கு கேப்லாம் வராமல் பர்ஃபெக்டாக நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். இது போலவே நீங்களும் ஃபஸ்ட்டு டபுள் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆயிருங்க. நமக்கு பீட் ஒர்க் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எண்டில் நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் எண்டு நாட் போடுவோம் பார்த்திங்களா, அது போலவே தாங்க எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்போ நீங்கள் நம்ம ஸ்டிச் பண்ண பீட் ஒர்க்கை பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாகவும் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பீடுக்கு இடையிலையும் எந்த ஒரு கேப்புமே கிடையாது. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கை வச்சு இப்படி இப்படி நவுத்தி பார்த்தா கூட பீட்ஸ் எதுவுமே நவுறாமல் அழகாக இருக்குது பாருங்கள். சுகர் பீட்ஸ் இப்படி தாங்க ஸ்டிச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டமானது அப்படின்லாம் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கலர் பீட்ஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? கலர் பீட்ஸுக்கு இந்த மாதிரி அந்த பீட்ஸோட கலர்லேயே நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கிளாத்தோட கலர்லேயும் த்ரெட் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து ஒயிட் கலர் த்ரெட் இல்லை, அதனால் வந்து நான் பீட்ஸோட கலருக்கே த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு வந்து நான் துளி பிராண்டட் நீடில் 24 சைஸ் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போலவே த்ரெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்ஸை வந்து நீடில் எடுக்கலாங்க. நீடில் பீட்ஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம டபுள் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே டபுள் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. இப்போ நம்ம துளி பிராண்டட் நீடில் ஃபஸ்ட்டு டபுள் பீட் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், நான் டபுள் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு த்ரெட்டை எப்படி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம பீட்ஸை வந்து த்ரெட்டுக்குள்ளே போட்டுட்டு இப்படி கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுமோ அந்த இடத்துல பீட் வச்சுட்டு ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், திரும்பவும் நம்ம பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். திரும்பவும் வந்து நான் டபுள் பீட் எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு திரும்ப அது போலவே நீடில் வந்து இப்படி பிடிச்சிட்டு சின்னதாக ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இது போல் டபுள் பீடாக தாங்க ஸ்டிச் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், டபுள் பீடுக்கு தாங்க ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க. திரும்ப இப்போ நான் வந்து 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து 2 பீடு வச்சுட்டு ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? திரும்பவும் அடுத்து 2 பீடு வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாங்க. அடுத்து 2 பீடு வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு எந்த ஒரு கேப்புமே நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு இடையில வரல. அடுத்து வந்து நான் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு டபுள் பீடு வச்சு ஒரு ஸ்டிச், திரும்ப அடுத்து டபுள் பீடு வச்சு ஒரு ஸ்டிச், திரும்ப அடுத்து டபுள் பீடு வச்சு ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இது போல் தாங்க ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், பீடுக்கு இடையில நமக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இது போல் தாங்க பீடு ஒர்க் ஸ்டிச் பண்ணணும். பீடுக்கு இடையில எந்த ஒரு கேப்புமே வரக்கூடாதுங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஏன் வந்து நம்ம 2 பீடு மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும், ஏன் 3 பீடு 4 பீடு 5 பீடெலாம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இப்படி கை வச்சு நவுத்துனோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நவுத்துறப்ப 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படி இப்படி நவராது. இதே நம்ம 3 பீடு 4 பீடெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம கை வச்சாலே அந்த பீடு வந்து அந்த சைடு இந்த சைடு நவுந்து போகும். இது நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப அந்தளவுக்கு தெரியலனாலுமே நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கழட்டினதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுங்க. அது பீட்ஸ் வந்து அந்த சைடு இந்த சைடு அப்படியே நவுந்து போகும். அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது. அது கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கை வச்சு நவுத்தி காட்டுறேன். உங்களுக்கு பீட்ஸ் வந்து நகரவே இல்லை, அதே இடத்துல நமக்கு இருக்குது. இது போல் தாங்க ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நம்ம கோல்டன் கலர் பீடும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதே வந்து கலர் பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து நம்ம ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சி அந்த ஷேப்ஸில் எல்லாம் எப்படி பீட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். ஷேப்ஸ் எட்ஜஸ் எல்லாமே ஷார்ப்பாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணுங்க. அது மாதிரி வளைவான பகுதியிலலாம் அப்படியே அழகாக வளைவாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணுங்க. அது சுகர் பீடில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது போலவே நீங்களும் ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் ஷேப்பில் தாங்க ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போலவே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம பீட்ஸ் வந்து நீடில் லோட் பண்ணிக்கலாங்க. லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பீடு வச்சு ஒரு ஸ்டிச், திரும்பவும் அடுத்து 2 பீடு வச்சு ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? இது போல் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமெல்லாம் படாதீங்க, பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் வந்து
பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் நெருக்கமாக பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இது போலவே ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இப்போ நமக்கு எட்ஜ் வந்துருச்சு ஓகேங்களா. அந்த எட்ஜில் வந்து இப்போ நம்ம ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், பீட்ஸ் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து நான் வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து ஃபில்லப் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை கிளியராக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ஷார்ப்பான எட்ஜ் பாருங்கள், பீட் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் நான் அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லேருந்து நான் ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு வர்றேன் ஓகேங்களா. இது போலவே தாங்க ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும். நமக்கு இப்போ பாருங்கள் எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக கிடச்சிருக்குங்க. இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஸ்கொயர் ஷேப் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஸ்கொயர் ஷேப் வந்து எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது போல் தாங்க சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்கொயர் ஷேப் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஷேப் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புங்க. ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் அப்படியே 2 பீடாக லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுப்போம். அது போலவே தாங்க பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். டபுள் பீடுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எட்ஜ் பகுதி மட்டும் கவனமாக பார்த்து ஆப்போசிட் டைரெக்ஷன் வரணுங்க. அப்போ தான் வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக வருங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எட்ஜ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக வர்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் அப்படியே நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு வந்து பீட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருந்துட்டு நான் ஸ்லோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பீட் ஒர்க் பண்ணிவிட்டு ஷார்ப்பான எட்ஜுக்கு வந்துட்டோம் பாருங்கள். ஷார்ப்பான எட்ஜ் வந்து எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், மேலேருந்து சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஓகேங்களா. இது போலவே ஒவ்வொரு எட்ஜ் வந்து நம்ம நீட் ஃபினிஷிங் கொண்டு வர்றதுக்கு இது போல் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்படியே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு வரணும். இப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் ரொம்பவே ஈஸியாக தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அடுத்து வந்து நம்ம சர்க்கிளில் எப்படி பீட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது போலவே தாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் ஓகேங்களா. இது போலவே தாங்க 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வளையணும் ஓகேங்களா. இப்போ அதாவது வளைவான பகுதியில் பாருங்கள் சிங்கிள் பீடு மட்டும் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறேன். வீடியோவை கிளியராக பாருங்கள். சிங்கிள் பீடு மட்டும் தான் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறேன். இது போல் வளைவான பகுதிக்கெல்லாம் நம்ம சிங்கிள் பீட் கொடுத்து தாங்க ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த வளைவான பகுதி நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. அந்த வளைவான பகுதி முடிஞ்சதுமே நம்ம டபுள் பீட் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் அந்த வளைவான பகுதி வர்றப்ப அப்படியே சிங்கிள் பீட் கொடுத்து தாங்க ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி தாங்க சர்க்கிள் வந்து ஸ்டிச் பண்ணுறது. ஆனால் அந்த கரெக்டாக அந்த வளைவான பகுதி மட்டும் பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு வளைவான பகுதி அப்படியே அழகாக பாருங்கள் வளைஞ்சு நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இது போலவே தாங்க ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக வளைவான பகுதிக்கெல்லாம் சிங்கிள் பீட் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். நமக்கு அழகாக வளைஞ்சு வந்துடும் ஓகேங்களா. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம சர்க்கிள் ஷேப் ரொம்பவே பர்ஃபெக்டாக தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள் ஒரு திலகம் ஷேப், அதாவது நம்ம ஒரு லீஃப் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம லீஃப் ஷேப்க்கெல்லாம் எப்படி ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம லீஃப் ஷேப் வந்து ப்ளவுஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஷேப் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஷேப்புங்க. இந்த ஷேப்பில் அந்த ஷார்ப்பான எட்ஜஸும் வரும், கீழே வந்து வளைவான பகுதியும் வரும்.
இந்த ரெண்டையுமே நம்ம இந்த ஒரே இதில் பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நமக்கு கரெக்டாக வளையுது பாருங்கள். வளையிறப்ப நம்ம சிங்கிள் பீட் கொடுத்து தாங்க ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் சிங்கிள் பீட் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் நமக்கு வளைவான பகுதியிலலாம் சிங்கிள் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம்னா தான் நமக்கு அழகாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வளைவான பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம டபுள் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். திரும்பவும் நமக்கு வளைவான பகுதியில் சிங்கிள் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. மேலே ஷார்ப்பான எட்ஜ் வந்து நல்லா அழகாக ஷார்ப்பாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணுங்க. அப்போ தான் ஷேப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு பீடு மேலே வந்து ஒரு பீடு கொடுத்துட்டு நம்ம ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நமக்கு பாருங்கள், ரொம்பவே அழகான ஒரு லீப் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோங்க. பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஹார்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேங்க. அந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம எப்படி பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் கலர் பீட் தாங்க எடுத்திருக்கேன். கலர் பீடில் பாருங்கள், இதுலேயும் நமக்கு வளைவான பகுதியும் வரும், ஷார்ப்பான எட்ஜஸும் வரும். ஓகேங்களா? அதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி வளைவான பகுதிக்கெல்லாம் சிங்கிள் பீட் மட்டுமே கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். சிங்கிள் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம்னா தான் நமக்கு அழகாக வரும். பாருங்கள், நம்ம கலர் பீடில் ஸ்டிச் பண்ணோம்னாலும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள், ஷார்ப்பான எட்ஜஸில் வரும்போது ஒரு லாக் ஸ்டிச், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அந்த ஷார்ப்பான எட்ஜை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஹார்ட்டின் ஷேப் பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. நம்ம ஹார்ட்டின் ஷேப் ரொம்பவே ஈஸியாக தைச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. பாருங்கள், வளைவான பகுதியெல்லாம் வளைவாகவும் இருக்குது, ஷார்ப்பான எட்ஜும் ஷார்ப்பாக இருக்குது. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம ஸ்டார் ஷேப்பில் பீட் ஒர்க் பண்ணலாங்க. பாருங்கள், எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் மட்டும் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஷார்ப்பான எட்ஜஸ் ப்ராக்டிஸ் பண்ண தாங்க நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இதில் நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான். ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் கிடச்சிருங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க. அதுபோல் டபுள் பீடுக்கு மட்டும் ஒரு ஸ்டிச் கொடுங்க. சிங்கிள் பீட் தேவைப்படுற இடத்துல சிங்கிள் பீடு மட்டுமே கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நமக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டார் ஷேப் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நிறைய இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள், தச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார் ஷேப் எந்தளவுக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது போல் தாங்க ஸ்டிச் பண்ணணும். நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சுகர் பீட்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்டான எக்ஸ்பிளைன் நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் எப்படி ஷேப்ஸில் எல்லாம் ஷார்ப்பான எட்ஜஸ் கொண்டு வர்றது, வளைவான பகுதியிலலாம் எப்படி வளைச்சி அழகாக கொண்டு வர்றதுன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் பீட் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள்,
லீஃப் ஷேப், ஹார்ட்டின் ஷேப், அதுக்கப்புறம் ஸ்டார் ஷேப், இந்த ஷேப்ஸில் எல்லாத்துலேயுமே எப்படி அழகான ஷேப்ஸ் கொண்டு வர்றது அப்படின்றதையும் பார்த்தோங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேங்க. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா சூப்பர் சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.